ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஜூலை 16லேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள். ஆடி மாதம் வந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், ஏகாதசி திதியில் பிறக்குதுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 6, அதாவது ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள், புது முடிவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப 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 அவசியமானதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி முன்னேற்றங்களும் உண்டு. நல்ல லாபம். ஓகேங்களா. செவ்வாய் வந்து 11ஆம், உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கெல்லாம் இந்த மாதம் படுஜோராக நல்ல இன்கம் வரும். நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது அமையும். நிறைய அலைச்சல்கள், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறு சிறு பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் மேற்கொள்ள வரும். ஆனால் அது மூலிமா நல்ல ஆதாயமுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்கணும். இந்த லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதம். இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்பாட்லேயே ஃபைன் போடுறது, இல்லை வேலையே போகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்து நிறுத்தி நிதானமாக கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப குறைவாக போயிடும். ஞாபக மறதியாயிரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 குடையவர், அதாவது புதன் தான் கல்விக்காரகன். அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்கனால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படித்தாதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு படிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஒரு சிலர் ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 2ல் வக்ரச்சனி இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவைங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். வாக்குச்சனி கோப்பை குலுக்கும். அதுவும் வக்ரமாக இருக்கார். அதனால் அதை பார்த்துக்கங்க. ஃப்ரெண்டு தானே அப்படி நீங்கள் பேசுவீங்க. அது இன்னொரு பக்கம் போய் முடிஞ்சு அது என்ன செய்யும் அப்படின்னா பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடும். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி 7 குடையவர் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். அப்போது கணவரோ மனைவியோ, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது மனிதர்களுடைய தொந்தரவு அல்லது தலையீடுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கணவன் மனைவி பிரச்சனைக்கு எவ்வளோ பரிகாரம் சொன்னாலும் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன அப்படின்னா அனுசரித்து போகிறது தான். அவங்களுடைய தப்பை மன்னித்து மூவ் ஆன் பண்ணி போகிறது, கடந்து போகிறது. எல்லா மனிதர்கள்னாலே தவறு பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு கடந்து போகணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், மனசங்கடங்கள் வாழ்க்கை முழுவதும் அது பின்தொடர மாதிரி வந்துடும். 7 குடையர் எப்போல்லாம் 8க்கு வராரோ அந்த டைமெல்லாம் வந்து கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் நிதானத்தை கையாளணும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோச்சாரத்தில் சனி புதன் அப்படிங்கும்போதே என்ன செய்யணும் அப்படின்னா கையெழுத்து போடுற விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி வரும். ஒரு சிலர் வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிற மாதிரி வரும். ட்ரஸ்ட் சார்ந்த விஷயங்கள் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு. திடீர்னு ஃபாரின் ஃபண்டு வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல வக்ர சனி இருக்குது. அப்போ குடும்பத்துலேயும் நல்ல ஒத்துழைப்பு இருக்காது. தேவையில்லாத பெயர்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சனியுடைய வக்ர சனியுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு இருக்குது. புதிய நபர்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பழகணும். உங்களோட தேவையில்லாத விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் மேலே ரூமர்ஸ் கிளப்பி விடுறது, அதாவது உங்களை வந்து டைரெக்டாக பழிவாங்க முடியாது. அப்போது உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத அசிங்கங்களுக்கு ஆளாகிற மாதிரி வந்துடுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்தணும். சிலருக்கெல்லாம்
வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திடீர்னு சொத்து சேர்க்கை உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலா நல்ல குரோத்தான மாதம் தான். அதே நேரத்தில் நேம் அப்புறம் ஹெல்த் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக புதிய நபர்கள், 3வது நபர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புது புது மனிதர்களோட பேசுகிற மாதிரி அமைப்புகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. வேறு வழி கிடையாது. அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க எந்த வகையிலையாவது நம்மளை வந்து ஏமாத்துறாங்களோ, நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோன்னு ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மற்றபடி உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. கவனமோடு இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.